கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிற எல்லாரும் ஆவிக்குரிய பிரயாணத்தில் அவர்கள் அந்த காத்திருக்கிற இடத்திலிருந்து சுதந்திரிக்கிற ஒரு இடத்துக்கு கர்த்தர் அவளை கொண்டு போயிருக்கிறார். கடந்த சில வாரங்களாக ஒரே தலைப்பிலே ஒரே வசனத்தை வைத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஜெயத்துக்காக கடந்து செல்லுதல், கிராசிங் ஃபார் கான்குவெஸ்ட். கிராசிங் ஃபார் கான்குவெஸ்ட். நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி ஒரு 5 குறிப்புகளை நாம் முன்பாக வைத்து இந்த செய்தியை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? முதலாவது ஆபத்தான பாதை, பெரிலஸ் பாத். ரெண்டாவது நெருக்கடியான காலம், ப்ரெஸ்ஸிங் பீரியட். மூன்றாவது பிரச்சனையான அழுத்தம், ப்ராப்ளமேட்டிக் ப்ரெஷர். நான்காவது வல்லமையான பின்தொடருதல், பவர்ஃபுல் பர்சியூட். ஐந்தாவதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம். ஏற்கனவே முதல் 4 குறிப்புகளை நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த கடைசியும் 5வது குறிப்பாக இருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய திறவுகோல் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் கீழ்த்தளத்தில் இருக்கிறவர்கள், மேல் தளத்தில் இருக்கிறவர்கள் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த ஒரு வசனம் வல்லமை நிறைந்த ஒரு வசனம். ஆமென். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாமா? யோர்தான் கரை புரண்டு போகிற முதல் மாதத்தில் அதை கடந்து கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்குகள் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. ஆமென். யோர்தான் கரை புரண்டு போகிற முதல் மாதத்தில் அதை கடந்து கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்கில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. பரிசுத்த அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. இந்த நாளிலே அநேக தீர்க்க தரிசன அறிக்கைகளை நாம் செய்ய போகிறோம். தீர்க்க தரிசன அறிக்கைகளை நாம் செய்ய போகிறோம். ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷத்தில் அநேக தீர்க்க தரிசன அறிக்கைகளை சபையில் மாத்திரமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வீடுகளிலும் ஜெப நேரங்களிலும் அநேக தீர்க்க தரிசன அறிக்கைகளை நீங்களே செய்யுங்கள். நீங்கள் செய்யுங்கள். அதில் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நான் உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசிக்கிறேன், நாம் செய்கிற தீர்க்க தரிசன வேதாகமத்துக்கு ஒத்த தீர்க்க தரிசன அறிக்கைகள் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரமாக மாற்றும். Amen. Our prophetic declarations will turn God's promises into possessions. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. நீங்கள் விசுவாசத்தோடு தீர்க்க தரிசன ஆவியோடு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அறிக்கையையும் கர்த்தர் சுதந்திரமாக, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரமாக கர்த்தர் மாற்றி தருவார். யோசித்து பாருங்கள். எசேக்கியேலை கர்த்தர் கொண்டு போயிட்டு அந்த உலர்ந்த எறும்பு நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விட்டுறார். எசேக்கியேல் அப்படியே தூக்கி எடுத்து உலர்ந்த எலும்புகள் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்தி விட்டு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரனே, நீ தீர்க்க தரிசனம் உரை, நீ தீர்க்க தரிசனம் உரை. ஆனால் எசேக்கியேலுக்கு முன்னால் இருக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலர்ந்த எலும்புகள் தான். உலர்ந்த எலும்புகளை பார்க்கும்போது தீர்க்க தரிசன ஆவி எப்படி வரும்னு கேட்குறேன். இயற்கையாக வராது, அப்படிதானே? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையில உனக்கு முன்பாக வெறும் உலர்ந்த எலும்புகள் தான் இருக்கிறது. நீ இதை உன்னுடைய மாமிச கண்களிலே பார்ப்பாயானால் உன்னால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. நீ சோர்ந்து போய் விடுவாய். ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய கண்களினாலே, விசுவாச கண்களினாலே அதை பார்த்து நீ தீர்க்க தரிசன முறை என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தீர்க்க தரிசனம் உரைத்த போது அந்த பள்ளத்தாக்குகளிலே ஒரு அசைவு ஏற்பட்டது. ஆங்காங்கே சிதறி கடந்த உலர்ந்த எலும்புகளெல்லாம் ஒன்றா சேர ஆரம்பித்தது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதமாய் அந்த இடத்துல ஒரு அசைவை ஏற்படுத்தினார். அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து ஒரு பெரிய சேனையாக நின்றதா. நீ கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன்,
உங்களுக்கு முன்பாக உங்களுடைய சூழ்நிலைகள் உலர்ந்த எலும்புகளைப் போல காணப்படலாம். நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையிலே காணப்படலாம். நீங்கள் பார்த்து சோர்ந்து போகக்கூடிய அளவிலே உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பாக, உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, விசுவாச தீர்க்க தரிசன ஆவியோடு நாம் ஒன்றை விளங்கிக்கிறோம். தீர்க்க தரிசன ஊழியம் வேற, ஆபீஸ், prophetic office is different and prophetic ministry is different. தீர்க்க தரிசனம் ஊழியக்காரர்கள் மாத்திரம் அல்ல, அந்த தீர்க்க தரிசனம் வரம் இருக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல. தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்டு பேசுகிற வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்டு பேசுகிற வார்த்தைகள். அது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, வரம் பெற்றவர்களுக்கு மாத்திரமல்ல. தீர்க்க தரிசன வரம்ன்றது தனியாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையிலே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் குள்ளே ஒரு தீர்க்க தரிசன ஆவி இருக்கிறது. வரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தீர்க்க தரிசனத்தின் ஆவியை கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்குள்ளே வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏவி ஒரு காரியத்தை பேச சொல்லும் போது விசுவாசத்தோடு தைரியமாய் அந்த தீர்க்க தரிசன ஆவியோடு கூட அதை நீங்கள் அறிக்கை செய்து பேசுங்கள். அது நடக்கும். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும், செத்து போன சூழ்நிலைகள் உயிர்ப்பிக்கப்படும், நம்பிக்கையற்ற நிலைமை மாறும். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அசைவை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே தீர்க்க தரிசன அறிக்கைகள் வாக்கு தத்தங்களை சுதந்திரங்களாக மாற்றும். ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்தியிலே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம் என்ற ஒரு காரியத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஏதோ ஒரு காரியத்தை கடந்து செல்வது அல்ல, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற இலக்கை அடைவது. Amen. Not just merely entering into something, but something we are designed to occupy, destined to possess. கர்த்தர் சுதந்திரிக்கும்படியாக நமக்காய் வைத்திருக்கிற காரியங்களை சுதந்திரித்துக் கொள்வது. இந்த ஒரு வல்லமையான இந்த சத்தியத்தை நாம் தியானிக்கும் போது பரிசுத்த அவர்களோடு இடைப்பட்டு பேசும்படியாக நீர் அவர்களுக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த வேதாந்தத்தில் இருக்கிற எல்லா நபருடைய வாழ்க்கையில நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இருந்திருக்கிறது, யுத்தங்கள் இருந்திருக்கிறது, ஜெயங்கள் இருந்திருக்கிறது, தேவனுடைய கிருபையின் அனுக்கிரகம் இருந்திருக்கிறது. ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்க. பரிசுத்த வேதாந்தத்தில் உள்ள எல்லாருடைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் யுத்தம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது, போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது, ஜெயம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது, தேவனுடைய கிருபையின் அனுக்கிரகம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. இன்னும் குறிப்பா 1 நாளாகமம் புத்தகம் ரொம்ப விசேஷம். ஆமென். இதில் அநேக இஸ்ரவேலுடைய சரித்திரத்திலே கர்த்தர் செயல்பட்டு கிரியை செய்த அநேக சத்தியங்களை இந்த 1 நாளாகமம் புத்தகத்திலே நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக கர்த்தர் எப்படி தன்னுடைய ஜனத்தை அந்த வாக்கு தத்தத்திலிருந்து சுதந்திரத்துக்குள்ளாக கர்த்தர் எப்படி அழைத்து சென்றார் என்ற சம்பவங்களை நாம் இந்த புத்தகத்திலே நம்மால் பார்க்க முடியும். நாம் வாசித்ததான நம்முடைய திறவுகோல் வசனத்திலே தாவீதோடு கூட இந்த யுத்தம் புருஷர்கள் எப்படி ஒரு ஜெயத்துக்குள்ளே ஜனங்களை நடத்தி போனார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். அவர்கள் அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடந்து நிலத்துக்குள்ளாக வந்து அந்த பள்ளத்தாக்கில் வழியாக உருவ சென்று அங்கிருந்த சத்துருக்களை துரத்தி ஒரு பெரிய சுதந்திரத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்று பார்க்க முடியும். அருமையான சபையாரை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேக போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a series of battles. ஒரு போராட்டம், இன்னொரு போராட்டம், போராட்டத்தின் மேல் போராட்டம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த யுத்த புருஷர்களை யோசித்து பாருங்கள். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடக்கிறது ஒரு போராட்டம். சரி, இதை தான் கடந்துட்டோம், இனிமேலும் போராட்டம் இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. கரை புரண்டு யோர்தானை கடந்த பிறகு பள்ளத்தாக்கில் யார் இருக்கிறா? சத்துருக்கள் இருக்கிறாங்க. அங்கேயும் யுத்தம், அங்கேயும் போராட்டம்.
போராட்டத்தின் மேல் போராட்டம். ஆனா ஒரு ஆச்சரியமான காரியம், நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜெயத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். போராட்டத்தின் மத்தியிலே, ஒவ்வொரு போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் நமக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜெயத்தையும் சுதந்திரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. போராட்டம் இல்லாம, யுத்தம் இல்லாம ஜெயமே கிடையாது. ஆமென். யுத்தம் இல்லாமல் ஜெயம் கிடையாது. நம்மில் அநேகர் விரும்புகிறது என்ன தெரியுமா? ஜெயத்தை விரும்புகிறோம், ஆனா போராட்டத்தை, யுத்தத்தை விரும்புகிறது இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, எத்தனை பேருக்கு ஜெயம் வேணும்? எத்தனை பேருக்கு ஜெயம் வேணும்? கரங்களை உயர்த்தி காமிக்கலாமா? எத்தனை பேருக்கு ஜெயம் வேணும்? சில பேர் ரொம்ப ஞானமா பேசாம கையை உயர்த்தாம இருக்காங்க. பாருங்களேன், கையை உயர்த்தலனா ஜெயம் வராது. எத்தனை பேருக்கு ஜெயம் வேணும்? நீங்க கையை உயர்த்தி என்ன திரும்ப சொல்றீங்க? யுத்தம் வேணும் ஆண்டவரே, ஜெயம் வேணும்னு கையை உயர்த்தின அத்தனை பேரும் எனக்கு யுத்தம் வேணும் என்று தான் சொல்லுகிறோம். காரணம், யுத்தம் இல்லாமல் ஜெயம் இல்லை. ஆமென். யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். காரணம், அந்த யுத்தத்தின் மூலமாக தான் நமக்கு ஜெயம். ஆனால் இந்த யுத்தத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகனே மகளே, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். Stand still and see the salvation of the Lord. நீ நின்று உனக்கு வருகிற ரட்சிப்பை பார். நானே உன்னுடைய யுத்தத்தை நடத்துவேன். யுத்தம் என்னுடையது, ஜெயமோ உன்னுடையது, கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே யுத்தம் இல்லாமல் ஜெயம் இல்லை. இந்த வருஷம் நமக்கு நிறைய யுத்தங்கள் இருக்கிறது. ஆனால் தான் ஆவியானவர் பேச, என்ன பாஸ்டர் முதல் வாரத்திலேயே வா, முதல் ஞாயிற்றுக்கிழமை யுத்தமா? காரணம், அதில் தான் ஆசீர்வாதம் இருக்கு. அந்த யுத்தத்துக்குள்ள தான் கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே கர்த்தர் சுதந்திரிக்க வேண்டிய அநேக காரியங்களை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அதை சுதந்திரிக்க வேண்டுமானால் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடக்க வேண்டும். கடக்கிறது சுலபமான காரியம் அல்ல. ஒரு காரியத்தை கடக்கிறது என்று சொல்லும்போது தடைகளை சந்திக்க வேணும், சவால்களை சந்திக்க வேணும், ஒரு விசேஷத்தை, ஒரு தைரியம் நமக்குள்ளாக வேணும், விசுவாசம் வேண்டும். அறியாத ஒரு பாதைக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டும். இந்த நாளின் செய்தியிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பேச விரும்புகிறார். ஆமென். யோர்தானை கடந்து போகிறது என்று சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சரீர பிரகாரமாக கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடந்தார்கள். ஆனால் நம்முடைய கடந்து செல்லுதை சரீர பிரகாரமானது அல்ல, ஆவிக்குரிய ரீதியிலே நாம் கடந்து போக வேண்டிய ஒரு அனுபவங்கள். ஆமென். Ours is not physical but spiritual. ஆமென். நாம் கடந்து போய் தேவன் நமக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பூரணமான சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த திறவுகோள் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கடைசி பகுதியை மாத்திரம் வாசிங்க போதும். கிழக்கேயும் மேற்கேயும், கிழக்கேயும் மேற்கேயும், பள்ளத்தாக்குகளில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. கிழக்கேயும் மேற்கேயும் பள்ளத்தாக்கில் இருக்கிற யாவரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. அங்க ஆவியானவர் ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார் பாருங்க. கிழக்கையும் மேற்கையும், கிழக்கையும் மேற்கையும். ஏன் ஆவியானவர் இப்படி எழுதியிருக்கலாமே? தெற்கையும் வடக்கையும் எழுதியிருக்கலாமே. அப்படித்தானே? 4 திசைகள் இருக்கிறது. ஏன் பரிசுத்த ஆவியானவர் கிழக்கு மேற்குன்னு எழுதணும்? அந்த இடத்துல தெற்கு வடக்குன்னு எழுதியிருக்கலாமே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எழுதல பாருங்க. காரணம் என்ன? வேதத்தை நம்ம வாசிக்கும் போது இப்படி தான் வாசிக்கணும், கேள்வி கேட்கணும், நிறைய கேள்வி கேட்கணும். என்ன பரிசுத்த ஆவியானவரே கிழக்கு மேற்குன்னு எழுதிட்டீங்க,
ஏன் தெற்கு வடக்கை எழுதலை அப்படின்னு கேட்டால் ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் நம்ம தான் கேட்கறதே இல்லையா? ஏன் ஆவியானவர் கிழக்கு மேற்கு எழுதி வச்சிருக்கிறார்னா, கிழக்கு மேற்குக்கு தாங்க எல்லை இல்லை. தெற்குக்கும் வடக்குக்கும் எல்லை இருக்கிறது. வட துருவம்னு சொல்லுவோம், தென் துருவம்னு சொல்லுவோம், அப்படிதானே? நார்த் போல், சவுத் போல். ஆனால் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கிழக்கு துருவம் மேற்கு துருவம்? கிடையாது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எல்லையே கிடையாது. ஆனால் வடக்குக்கும் தெற்குக்கும் எல்லைகள் இருக்கிறது, எல்லைகள் இருக்கிறது. ஆவியானவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜெயத்துக்கு எல்லையே இல்லை என்று சொல்ற. எல்லையில்லாத ஜெயத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு எல்லையே இல்லை. தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு எல்லையே இல்லை. ஆவிக்குரிய ஜெயங்களுக்கு எல்லையே இல்லை. எல்லையில்லாத சுதந்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை பார்த்து நீ சொல்றார், நீ நடந்து திரிந்து உடைய கண்கள் காண்கிற அளவுக்கு நீ பார், அந்த தேசங்கள் எல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படின்னா எல்லையே இல்லை. அதுக்கு எல்லையே இல்லைன்னு அர்த்தம். எல்லையில்லாத சுதந்திரம், எல்லையில்லாத ஜெயம். நீங்க வேதத்தை வாசித்திருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம் கூட அதோட அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு மேற்கு அப்படிதான் இருக்கும். கிழக்கு மேற்கு அப்படிதான் இருக்கும், வடக்கே தெற்கு இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்களில் அநேகர் சூரியனை தெய்வமாய் வணங்கினார்கள். சூரிய கடவுள், சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க காலையில் எழுந்தோடனே சூரியனுக்கு நேரா. ஆனால் பரிசுத்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்த விதம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கிழக்கு, இந்த பக்கம் மேற்கு, அப்படிதான் ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு நபர் தேவ ஆலயத்துக்குள்ளே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவருக்கு பின்பாக தான் அந்த சூரியன் இருந்தது. பின்பாக தான், சூரியனை பார்த்து அல்ல. ஆமென். தேவ சமூகத்தை நோக்கி சூரியன் பின்பாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி ஆச்சரியப்படுவது உண்டு, கர்த்தர் நம்முடைய சபையை கூட அந்த கிழக்கு மேற்கு திசையில தான் வைத்திருக்கிறார். இந்த பக்கம் தான் கிழக்கு, இந்த பக்கம் மேற்கு. இது கர்த்தருடைய ஞானம். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த வேதாகமம் 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கிழக்கையும் மேற்கையும் பள்ளத்தாக்கில் இருந்த எல்லாரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. அப்ப கிழக்கையும் மேற்கையும் என்று சொல்லி ஆவியானவர் எழுதும்போது அது எதை குறிக்கிறது என்றால், பூரணமான ஜெயம், டோட்டல் விக்டரி, டோட்டாலிட்டி. ஆமே, முற்றிலுமான ஒரு ஜெயம். எல்லை இல்லாத ஜெயம் மாத்திரம் அல்ல, அது முற்றிலுமான ஜெயம், டோட்டல் விக்டரி. கர்த்தர் இந்த ஆண்டிலே அவருக்கு கீழ்ப்படிந்து பயந்து பரிசுத்தமாய் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவான ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். நிறைவான ஒரு ஜெயம். நோ அன்பினிஷ்ட் பேட்டில்ஸ். முடிவு பெறாத யுத்தம் இருக்காது. ஆமென். தப்பித்து போகிற சத்துருக்கள் இருக்க மாட்டார். நோ லெஃப்ட் ஓவர் எனிமீஸ். பகுதியான ஜெயம் அல்ல, not partial victories, complete victory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். nothing was left unfinished. முடிவு பெறாத எந்த ஒரு காரியம் இருக்காது. காரணம், கர்த்தர் துவக்கிறவர் மாத்திரமல்ல, முடிக்கிறவர். அவர் அல்பா மாத்திரமல்ல, அவர் ஒமேகாவும் கூட. அவர் ஆலப் மாத்திரமல்ல, அவர் தவும் கூட. அவர் ஆதி மாத்திரமல்ல, அந்தமுமானவர். கர்த்தர் உங்களிலே ஒரு கிரியை ஆரம்பிப்பார் என்றால் அதை கர்த்தரே முடிவு பெற செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் துவக்கிறவர் மாத்திரமல்ல, முடிக்கிறவர். ஆமென். Our God is a God of completion. நிறைவு பெற செய்கிற கர்த்தர். அவர் எதை ஆரம்பிக்கிறாரோ அதை முடிப்பார். ஆமென். What he perfects, he also
what he initiates he also perfects. எதை அவர் துவக்கிறாரோ அதை பூரணப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த வசனத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம் என்று நாம் பார்க்கும்போது ஒரு பூரணமான ஜெயம், முழுமையான ஒரு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது விசுவாசிங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில இனிமேலும் தோல்வி அல்ல, பூரண ஜெயம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பூரண ஜெயம், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே பூரணமான ஜெயம். அந்த யுத்த புருஷர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டு இன்னொரு இடத்துல தோல்த்தாங்கன்னு இல்லையே. ஒரு இடத்துல ஜெயித்து விட்டு இன்னொரு இடத்துல தோல்வி அடைந்தார்கள் என்று இல்லை. அநேக சமயத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்த நாட்களிலே ஒரு சில பகுதிகளில் ஜெயித்திருக்கிறோம், இன்னும் சில பகுதிகளிலே நாம் விழுந்து போயிருக்கிறோம், தோல்வி அடைந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு இந்த ஞாயிற்றுக்கிழமையில, என் மகனே மகளே, இனிமேலும் தோல்வியின் ஜெயமும் அப்படி அல்ல, வெறும் ஜெயம்தான். ஜெயத்தின் மேல் ஜெயம். That victory was total, thorough and lasting victory. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், இந்த 2026ஆம் ஆண்டிலே பகுதி ஜெயம் அல்ல, முழுமையான ஜெயம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே, உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே நிறைவான ஒரு ஜெயம். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த முழுமையான ஜெயத்துக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது முழுமையான கீழ்ப்படிதல். முழுமையான ஜெயத்திற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? முழுமையான கீழ்ப்படிதல். For complete conquest, God expects complete obedience. Amen. மறந்து விடவே கூடாது. முழுமையான ஜெயத்துக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? முழுமையான கீழ்ப்படிதல். பாதி கீழ்ப்படிதல் அல்ல. சில காரியத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறது அல்ல. வசதி இருந்தா கீழ்ப்படுகிறது, அப்படி அல்ல. ஆமென். ஆண்டவரே, எதை சொன்னாலும் முழுமையா நான் கீழ்ப்படிவேன். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக இருந்த சவுல் கர்த்தர் காரியத்தை சொல்லும் போது அவர் முழுமையாய் கீழ்ப்படியவில்லை, பாதி கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொல்றார், அமலேக்கியரை முற்றிலும் சங்கரி. ஆனா சவுல் ராஜா என்ன பண்ணாரு? முதன்மையாக வைத்துக் கொண்டார். நல்ல ஆடு மாடுகள்லாம் வைத்துட்டார், சங்கரிக்கல. இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். சவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் நிறைவேற்றி விட்டேன், ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, இந்த ஆடுகளுடைய சத்தம் கேக்குதப்பா, நீ விட்டு வைத்த ஆடுகளுடைய சத்தம் எனக்கு கேக்குத. தாழ்மையா சொல்றேன், முழுமையா கீழ்ப்படியாதபடி பகுதி கீழ்ப்படிதலிலே நாம் இருப்போமானால் அதோட சத்தம் கேட்கும். பகுதி கீழ்ப்படியுடைய சத்தம் கேட்கும். ஆவியானவர் யார்கிட்ட பேசுறாரு எனக்கு தெரியல. ஆமென். ஒரு காரியத்தை நீங்கள் மனதிலே நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களோட ஆவியில் இதை ஏற்றுக்கொள்ளுங்க, கூடுமான எழுதி வைத்துக் கொள்ளுங்க. partial obedience produces perpetual struggles. எங்கெங்கே பகுதி கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிரந்தரமான போராட்டங்கள், முடிவில்லாத போராட்டங்கள் இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் பகுதி கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்காத, முடிவு பெறாத போராட்டங்கள் உண்டு. அதை தான் நம்ம சவுலோட வாழ்க்கையில பார்க்கிறோம். கீழ்ப்படுகிறது போல இருந்தது, ஆனா சவுல் கீழ்ப்படியில. சாமுவேல் வரேன்னு சொன்னாரு, காத்துருன்னு சொன்னாரு, ஆனா காத்திருக்கல. அமலேக்கியரை முற்றிலும் சங்கரித்து போடுன்னு சொன்னாரு, முற்றிலும் சங்கரிக்கல. தனக்கென்று சில காரியங்களை அவர் வைத்துக் கொள்கிறார். அந்த பகுதி கீழ்ப்படிதல் இருந்தபடினாலே சவுலுடைய வாழ்க்கையிலே போராட்டத்துக்கு முடிவே இல்லை. மரிக்கிற வரைக்கும் போராட்டம் தான் அந்த வாழ்க்கையில. யோசுவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அநேக யுத்தத்தை நடத்தின மனுஷன், ஆனா he conquered completely, முற்றிலும் சத்துருக்களை அழித்தவர். இந்த யுத்த புருஷர்கள், தாவீதோடு கூட இருந்த யுத்த புருஷர்கள் கூட
ஏனோ தானோன்னு கடக்கல. அவர்கள் விசுவாசத்தோடு கூட, இட் வாஸ் நாட் ரெக்லெஸ் மூவ்மெண்ட், இட் வாஸ் ரிவார்டிங் மூவ்மெண்ட். ஏதோ கடக்க வேண்டும் என்று அல்ல, ஒரு பெரிய பலனை எதிர்பார்த்து அவர்கள் கடக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனா ஒரு காரியத்தை நான் சொல்றேன், தயவுசெய்து எங்கேயாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Every God ordained crossing carries a God guaranteed possession. Every God ordained crossing carries God guaranteed possession. கர்த்தர் எந்தெந்த காரியத்திலே நாம் கடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த கடக்கிற எல்லா காரியங்களிலும் உறுதியாக கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் ஒரு சூழ்நிலையை, ஒரு பிரச்சனையை, ஒரு சவாலை கடக்க சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்பாக ஒரு சுதந்திரம் இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். இந்த யுத்த புருஷர்கள் ஏதோ தன்னுடைய திறமையை காண்பிக்க முடியாத அவர்கள் கடக்கவில்லை. நாங்கள் ரொம்ப தைரியசாலிகள், யுத்த புருஷர்கள், நாங்கள் எப்படி கடக்கிறோம் பாருங்க அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக கடக்கல, அவர்கள் ஜெயிக்கிறதுக்காக கடந்தார்கள். ஆமென். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் கடந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. பள்ளத்தாக்கிலே எல்லாரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. பள்ளத்தாக்கிலே எல்லாரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே. இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தர் நம்மிடத்தில் சொல்றார், மகனே மகளே, உனக்கென்று ஒரு பூரணமான முற்றிலுமான ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறேன். இட்ஸ் a comprehensive victory. முழுமையான ஜெயம். கிழக்கையும் மேற்கையும் என்று சொல்லும் போது எல்லா திசைகளிலும் ஜெயம். விக்டரி இன் எவ்ரி டைரக்ஷன். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயம், மன ரீதியாக ஜெயம், உங்களோட பொருளாதாரத்திலே ஒரு ஜெயம், ஊழியம் செய்வது என்றால் அதில் ஜெயம், உங்களோட குடும்ப வாழ்க்கையிலே ஜெயம், உங்களோட தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம். அருமையான பக்தன் A.W. டோசர் அவர்கள் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்த ஒரு காரியம், ரொம்ப அதிகமாக ஆசீர்வதித்த ஒரு வாக்கியம் என்னவென்றால், God does not begin what God does not intend to complete. கர்த்தர் எதை முடிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து இருக்கிறாரோ அந்த காரியத்தை தான் துவக்குவாராம். ஆமென். எதை முடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய மனதிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஒரு காரியத்தை தான் கர்த்தர் துவக்குவார். God does not begin what he does not intend to complete. Amen. ஆகவே இந்த வருஷம் பகுதி ஜெயம் அல்ல, முழுமையான ஜெயம். நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். முழுமையான ஒரு ஜெயம் இல்லாவிட்டால், கவனிக்கிறீங்களா, பகுதி ஜெயம் இருக்குமானால் திருப்பிய சத்துரு நம்மை தாக்க சாத்தியம் இருக்கிறது. நீங்க சிந்தித்து பாருங்களேன். Victory that is limited in scope will soon be challenged again. யோசிச்சு பாருங்க, ஒரு சத்துருக்கு விரோதமா போராடி பாதி ஜெயத்தை எடுத்துட்டு வந்துட்டோம்னா திருப்பி அந்த சத்துரு நம்மை தாக்குற வாய்ப்புகள் அநேகம் உண்டு. தாவீதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோலியாத் முன்பாக எதிர்த்து வருகிறான். தாவீது கோலியாத்தை சந்தித்து அந்த கவன் கல்லிலே கோலியாத்தோட நெற்றியில் அடிக்கும் போது கோலியாத் கீழே விழுகிறான். ஆனால் கோலியாத் இன்னும் சாகலைங்க. கோலியாத் விழுந்தது உண்மை, ஆனால் கோலியாத் இன்னும் மரிக்கவில்லை. சரி, கீழே விழுந்துட்டான்னு சொல்லி தாவீது வந்திருந்தா அந்த கோலியாத் என்ன பண்ணியிருப்பான்? திரும்பி தாவீதுக்கு விரோதமாக எழுந்திருப்பான். அப்படிதானே? அப்போ அந்த இடத்துல பரிசுத்தவுடைய ஞானம் பாருங்க. தாவீது கோலியாத் கீழே விழுந்ததில் திருப்தி அடையவில்லை. அந்த பட்டயத்தை வாங்கி கோலியாத்தோட தலையை வெட்டுகிறார். முற்றிலுமான ஜெயம், கம்ப்ளீட் விக்டரி. தயவு செய்து சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களோட பாதி ஜெயத்திலே திருப்தி அடைய வேண்டாம். ஏதோ ஒரு பகுதியில ஜெயிச்சிட்டோம் அது போதும்னு நினைக்காதீங்க. ஒரு பகுதி ஜெயம் எப்பொழுதும் நம்ம ஜெயித்த சத்துருக்கள் மறுபடியுமா எதிர்த்து வர அநேக சாத்தியங்கள் இருக்கிறது. அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? பகுதி ஜெயம் அல்ல, பூரணமான ஜெயத்தை தான் கர்த்தர் நமக்காக. வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்?
நீ இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனிமேலும் காணாதிருப்பாய். பூரணமான ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சிவந்த சமுத்திரத்து ஊடாக வெளியே கொண்டு வருகிறார். பின்பாக எகிப்தின் பார்வோனுடைய சேனை பின்தொடர்ந்து வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு பார்வோனுடைய சேனை கடக்க முடியாம திரும்பி போயிருக்க ஆண்டவர் விட்டிருக்கலாம். நீங்க யோசித்து பார்க்கணும். அப்படிதானே? இப்பதான் நம்முடைய ஜனம் கடந்து வந்துருச்சே. சத்துரு எப்படியாவது போட்டும், திரும்பி போகட்டும்னு ஆண்டவர் விட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் விடல. காரணம், திரும்பி விட்டா இந்த சத்துரு வேற விதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தாக்குற சாத்தியம் இருக்கிறது. அது கர்த்தருடைய ஞானம். திரும்பி போக அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள், திரும்பி போக முடியவில்லை. கர்த்தர் அந்த சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலே பார்வோனுடைய சேனையை கர்த்தர் அழித்து போடுகிறார். பூரணமான ஜெயம். பூரணமான ஜெயம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு பூரணமான ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். விசுவாசிங்க, அப்படியே விசுவாசிங்க. ஆண்டவரே, எல்லா பகுதியிலும் ஜெயம். ஏதோ ஒரு பகுதியில் ஜெயிச்சுட்டு இன்னொரு பகுதியில் தோல்வி அடைகிற வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. What resists you in the hidden places will be defeated openly. எந்தெந்த காரியங்களிலே பதிவிருந்து மறைந்திருந்து உங்களை தாக்கின சத்துருக்கள் வெளியரங்கமாக தோல்வி அடைவார்கள். எந்தெந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் இருந்ததோ அந்த காரியங்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டிலே ஒரு பெரிய தீர்வை தரப்போகிறார். சில காரியங்களுக்கு எவ்வளவோ ஜெபிச்சிருப்போம், எத்தனையோ மாத கணக்காக ஜெபிச்சிருப்போம், உபவாசித்து ஜெபித்திருப்போம். ஆனா பதில் கிடைத்திருக்காது, தீர்வு கிடைத்திருக்காது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட தீர்வே கிடைக்காத, தீர்வே இல்லாத பிரச்சனைகளுக்கு கர்த்தர் இந்த ஆண்டிலே அற்புதமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே கர்த்தர் தீர்வை தரப்போகிறார். அப்படியே விசுவாசிக்கிறோம். நீங்க ஒரு சிறு பிள்ளையை போல விசுவாசிக்கிறோம். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவளால் எல்லாமாகும், எல்லாமாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை குறித்து ஒரு 5 காரியங்களை சுருக்கமாய் நான் சொல்ல கர்த்தரால் ஏவப்படுகிறேன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை குறித்து ஒரு 5 காரியங்கள். முதலாவது, இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம் தேவனுடைய தீர்மானம். ஏதோ நம்முடைய பிழைப்புக்காக அல்ல. Promised possession is God's intention, not just for survival. ஏதோ நாம் பிழைத்து வாழ வேண்டும் என்பது அல்ல. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம் தேவனுடைய தீர்மானம். ஆமென். ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. நாம் இலக்கை அடையும்படியாக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து விட்டு, கவனிக்கிறீங்களா? சிவந்த சமுத்திரத்தை கடந்துட்டு தொடர்ந்து அவர்கள் அலைந்து திரிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. சிவந்த சமுத்திரத்தை கடந்து கானானை சுதந்திரிப்பதுதான் தேவனுடைய திட்டம். கடந்த பிறகு அலைந்து திரிவது தேவனுடைய நோக்கம் அல்ல. கடந்த பிறகு கானானை சுதந்திரிப்பது தான் தேவனுடைய திட்டம். ஆனால் துக்கமான காரியம் என்னவென்றால், இந்த தேவனுடைய நோக்கத்தை அந்த சந்ததியிலே 2 பேர் மாத்திரம்தான் புரிந்து கொண்டிருந்தார்கள். வேற யாருக்குமே புரியலங்க. தேவன் ஏன் எங்களை கடக்க பண்ணினார்? சிவந்த சமுத்திரத்தை என் தேவனாகிய கர்த்தர் கடக்க பண்ண நோக்கம் என்ன என்பது 2 பேருக்கு தான் தெரிந்திருந்தது. காலேபுக்கு யோசுவாக்கு மாத்திரம்தான். மற்றவங்களாம் நினைச்சிட்டாங்க ஏதோ கடந்தோம், அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். இல்லை இல்லை, கடக்க பண்ணின தேவன் சுதந்திரிக்க பண்ண விரும்பினார். ஆனால் மற்ற ஜனங்கள் அதை விளங்கிக் கொள்ளவில்லை. நம்ம அந்த ஜனங்களை போல இருந்து விடக்கூடாது. இன்னைக்கு ஆவியான சொல்றான், மகனே மகளே, உன்னோட வாழ்க்கையில அநேக காரியங்களை நான் அனுமதிக்கிறேன். அது போராட்டம் போல வருகிறது, பிரச்சனை போல வருகிறது. அதை கடக்கப்படுகிற கர்த்தர் நான் தான். ஆனால் கடக்கப்படுகிற நோக்கம் என்னவென்றால், நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா.
இந்த நோக்கத்தை நம்ம விட்டு விடுவோமானால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அப்படியே அலைந்து திரிந்து மாண்டு போய்விடுவோம். அது தேவனுடைய நோக்கம் அல்ல என்று சொல்கிறேன். இந்த யுத்த புருஷர் தாவீதோடு கூட இந்த யுத்த புருஷர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க கடந்து போய் அந்த இடத்துல ஒரு கூடாரம் போட்டு வாழ்வதற்கு அல்ல, அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடந்த பிறகு அந்த இடத்துல ஒரு கூடாரத்தை போட்டு வாழ்வதற்காக கடக்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாய் கடந்தார்கள். They crossed to subdue enemies. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் ஒரு காரியத்தை கடக்கப்படுகிறார் என்றால் கர்த்தருடைய நோக்கம் சுதந்திரம், ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஏதோ உயிர் பிழைத்து வாழுகிறத ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க. இல்லை, கர்த்தர் கொண்டாடுகிற காரியம் தெரியுமா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். We don't celebrate survival, we celebrate sovereignty of God. Hallelujah. ஒரு காரியத்தை சொல்லும்படியா கர்த்தரால் ஏவப்படுகிறேன். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு காரியத்தின் விடுதலை அல்ல, ஏதோ ஒரு காரியத்தின் மேல் ஆளுகை. Not deliverance from something but dominion over something. கர்த்தர் நம்மை கடக்கப்படுகிறார் என்றால் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு காரியத்திலிருந்து விடுதலை அல்ல, ஏதோ ஒரு காரியத்தின் மேல் ஆளுகை செய்யும்படியாக தீர்க்கதரிசனமா சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்கிறவர்களா மாற்றப் போகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். யார் கீழே நீங்க வேலை செய்தீங்களோ அவர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்வார்கள். கர்த்தர் யாரோடு பேசுறாருன்னு தெரியல, ஆனா தீர்க்கதரிசன வார்த்தை இது. ஒருவேளை இத்தனை வருஷம் நீங்க ஒருவர் கீழே வேலை செய்துட்டு இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, யாரு கீழே நீங்க வேலை செய்தீங்களோ அவர்கள் உங்களுக்கு கீழாக வேலை செய்வார்கள். காரணம், ஏதோ ஒரு விடுதலைக்காக நான் உங்களை நடத்தவில்லை, ஆளுகை செய்வதற்காக நடத்தி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ முதலாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம் என்று சொல்லும்போது தேவனுடைய தீர்மானம். இரண்டாவது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம் எப்ப வரும் கேட்டீங்கன்னா கீழ்ப்படிந்து கடக்கும் போதுதான். Promised possession follows obedient crossing. கீழ்ப்படிந்து நம்ம கடக்கும் போதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வரிசையை நீங்க மறந்து விடக்கூடாது. முதல் கடக்கிறது, அதுக்கப்புறம் தான் மேற்கொள்கிறது, ஜெயம். ஃபர்ஸ்ட் கிராசிங், தென் கான்குவெஸ்ட். அப்படிதானே? இந்த ஆர்டரை நம்ம யாராலும் மாற்ற முடியாது. இல்ல ஆண்டவரே முதல்ல ஜெயத்தை தாங்க, அப்புறம் நான் கடந்து போறேன். இல்லை, ஆண்டவர் சொல்ற, மகனே மகனே, முதலாவது நீ கடக்க வேண்டும், பின்பாக ஒரு ஜெயத்தை நான் வைத்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, யுத்த புருஷர்கள் கடப்பதுக்கு முன்பே கர்த்தர் யோர்தானை அமைதிப்படுத்தினாரா? படுத்தல. அப்படிதானே? சரி, யோர்தானை போய் கடந்து போய் இவர்கள் பள்ளத்தாக்கில் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் அந்த சத்துருக்களை துரத்தினாரா? இல்லை. தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை இவர்கள் தான் கடக்க வேண்டும், பள்ளத்தாக்கில் இருக்கிற சத்துருக்களை இவர்கள் தான் துரத்த வேண்டும். நீங்க தான் செய்யணும், நீங்க தான் ஜெயிக்கணும், நீங்க தான் கடக்கணும். கர்த்தர் சொல்றார், மகனே மகளை, உங்களை கொண்டே நான் செய்வேன். என்ன காரியத்தை உங்களை கொண்டு ஆரம்பித்தனோ உங்களை கொண்டே நான் அதை முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு காரியத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக விசுவாசம் செயல்படணும். Faith must move before evidence appears. Amen. Faith moves before evidence appears. ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய விசுவாசம் செயல்பட வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, காலேபை யோசிச்சு பாருங்க. காலேபுக்கு 85 வயதாக இருந்தபோது அவர் எப்ரோனை கடக்கிறார். எப்ரோனை கடந்து என்ன வயசு? 85 வயசு. எப்ரோனை கடந்து அவர் சொல்றாரு, இந்த மலை தேசத்தை எனக்கு கொடு, give me this mountain. 85 வயசுங்க.
கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன். அநேக சமயத்தில் நம்ம வயசை குறித்து கவலைப்படுறோம், அப்படிதானே? கர்த்தர் யாரோடு பேசுறாருன்னு தெரியல, ஐயோ வயசாகுது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவேற வயது தடை அல்ல. ஹல்லேலூயா. எதிர்ப்பு தடை அல்ல, தாமதம் தடை அல்ல. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை செயல்படுத்துறதுன்னா நம்முடைய கீழ்ப்படிதல் தான். It's only our obedience that activates God's promise. தயவு செய்து மறக்காதீங்க. ஆவியானவர் பேசுகிற சத்தியங்களை மறந்து விட்டுறாதீங்க. நம்ம கர்த்தரை விசுவாசிப்போமானால், ஜெபிப்போமானால் கர்த்தர் வாக்கு தத்தத்தை தருவார். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுதலுக்குள்ளாக கொண்டு வருகிறது நம்முடைய கீழ்ப்படிதல். Faith brings promises, but obedience activates the promise. Obedience brings that promise to fruition. நம்ம விசுவாசிப்போமானால் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை தருவார். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுதல் எதை பொறுத்து இருக்கிறது என்றால் நம்முடைய முழுமையான கீழ்ப்படிதலை பொறுத்து இருக்கிறது. ஆமென். ஒருவேளை நீங்கள் எதை கடக்க தாமதித்தீர்களோ அதுவே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திறந்த வாசலாய் இருக்கலாம். ஆமென். கர்த்தர் யாரோடு பேசுறான்னு தெரியல. மூன்றாவதாக, promised possession requires spiritual aggression. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்துக்கு ஆவிக்குரிய ஆக்ரோஷம். நம்மளுக்கு ரோஷமா இருக்க தான் தெரியும், ஆக்ரோஷமா இருக்க தெரியல பாருங்க. ரொம்ப ரோஷம், ரோஷக்காரன்னு சொல்லுவாங்க. ரோஷக்காரனா இருக்க வேண்டாம், ஆவிக்குரிய ஆக்ரோஷமா இருக்கணும். இந்த வசனத்தை திறவுகோள் வசனத்தில் பாருங்க. அவர்கள் பள்ளத்தாக்கில் இருந்த எல்லாரையும் துரத்தி விட்டவர்கள் அவர்களே. நீங்க துரத்தி விடுறதுக்கு அப்படியே மௌனமா சாந்தமா இருந்தா துரத்தி விட்டுற முடியுமா? தவறா விளங்க கூடாது. நான் உங்களை சண்டை போட சொல்லலை. பாஸ்டர் ஆக்ரோஷமா இருக்க சொன்னாரு அப்படின்னு வீட்டில் போயிட்டு ஆக்ரோஷமா இருந்துடாதீங்க. ஆவிக்குரிய ரீதியிலே சத்துருக்கு விரோதமாய் வருகிற விஷயத்திலே ஆக்ரோஷமா இருக்கணும். பவுல் எழுதுறாரு பாருங்க, எவ்வளவு நீங்க பழி வாங்குகிற ஒரு சுவாபத்தோடு இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. பழி வாங்குதல் இருக்கா? பழி வாங்குற விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கிறீங்க? பழி வாங்கன்னு சொல்லுவோம், மற்றவளை பழி வாங்குறது இல்லை, பிசாச பழி வாங்குற விஷயத்துல. இவன் எனக்கு இவ்வளவு தீமை செய்திருக்கிறான், இவ்வளவு என்னோட வாழ்க்கையில போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான், இவ்வளவு பிரச்சனையை உண்டு பண்ணி இருக்கிறான், நான் அவனுக்கு விரோதமாய் ஆவிக்குரிய ஆக்ரோஷமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு சொன்னார் பாருங்க, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். அப்ப பரலோக ராஜ்யம்ன்றது எல்லாத்துக்கும் அல்ல, பலவந்தம் பண்ணுகிறவர்களுக்கு தான். பலவந்தம் பண்ணுகிற இதை எபிரேயத்தில் ரொம்ப அழகா இருக்கும். எபிரேயத்தில் இதை எப்படி அவர்கள் விளக்குகிறார்கள் என்றால், ஒரு ஆடுகள் வைக்கப்படுகிற ஒரு இடம் இருக்கும். இங்கிலீஷில் ஷீப் பென் என்று சொல்வார்கள். ஆடுகளை மடக்கி ஒரு வேலி அடைத்து அதுக்குள்ளே ஆடுகளை வைத்திருப்பார்கள். அந்த வேலி அடைக்கப்பட்ட இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன கதவு மாத்திரம் இருக்கும். அந்த ஆடுகள் வெளியே வரத்துக்கும் உள்ளே போகிறதுக்கும் ஒரே ஒரு ஆடு வெளியே போகலாம், ஒரு ஆடு உள்ளே வரலாம். அந்த அளவுக்கு தான் அந்த கதவு இருக்குமா. அப்படி உள்ள வைக்கப்பட்டிருக்கிற ஆடுகள் பார்க்கும்படியாக தூரத்தில் அந்த ஆடுகளுடைய மெய்ப்பன் வருவாரா. இந்த ஆடுகள் தூரத்தில் அந்த மெய்ப்பனை பார்த்துட்டு அந்த மெய்ப்பனுடைய பிரசனத்திலே நான் போக வேண்டும் என்று சொல்லி துரிதமாய் ஓடி அந்த சின்ன அந்த வாசல் வழியா போறது கூட அந்த ஆடுகளுக்கு பொறுமை இருக்காதா. அதனால இடிச்சுக்கிட்டு அந்த வேலியெல்லாம் உடைத்துக்கிட்டு
அந்த ஆடுகள் எப்படியாவது மெய்ப்பனிடத்தில் நான் போக வேண்டும் என்று சொல்லி அந்த வேலியெல்லாம் உடைச்சிட்டு மெய்ப்பனுடைய பிரசனத்தில் போய் நிற்குங்களாம். இதை தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். அப்படின்னா கர்த்தருடைய பிரசனம் என்று வரும்போது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரணும், எல்லாத்தையும் உடைச்சி போட்டு வரணும். என் ஆத்தும நேசரோடு நான் இருக்கும்படியாக, என்னுடைய மெய்ப்பரோடு நான் இருக்கும்படியாக, அவருடைய சமூகத்தில் நான் இருக்கும்படியாக ஆக்ரோஷமா எதை உடைச்சு போட்டாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் நான் ஓடி அவருடைய சமூகத்தில் நான் தங்க நாடுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு அர்த்தம் தான் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிற அந்த வசனம். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய ஆக்ரோஷம் வரணும். யோசிச்சு பாருங்க, ஒரு சொத்து உங்களோட பேரில் எழுதி வைக்கப்படுகிறது, ஒரு டைட்டில் டீடு. ஒரு சொத்துக்கு நீங்கள் தான் ஓனர்னு சொல்லி ஒரு பத்திரம், உரிமை பத்திரம் எழுதப்படுகிறது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் இருக்கணுமே. வெறும் இந்த சொத்து பத்திரத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு இது என்னோட சொத்துன்னு வெளியவே இருந்தா அந்த சொத்துக்குள்ளே போகணும்ல. யூ மஸ்ட் பி வில்லிங் டு ஆக்கியூபை. அதானே, நான் தான் சொந்தக்காரன் வீட்டுக்கு வெளியவே மழையிலையும் வெயிலையும் உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த சொத்து உங்களோடதாக இருந்தால் நீங்கள் உள்ளே போய் வாசம் பண்ணணும். அப்படி தானே? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால், கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்னு இருக்கிறது அல்ல, அதை ஆவிக்குரிய ஆக்ரோஷத்தோடு நான் சுதந்திரிக்க வேண்டுமே. தேவனுடைய வாக்குத்தத்தம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட சொத்து பத்திரம் போல. விசுவாசம் அதுக்குள்ளே போய் அதை சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு விளங்குதா? ஆவிக்குரிய ஆக்ரோஷமாய் நாம் செயல்படும். அந்த வசனத்தை எடுத்துட்டீங்களா? அதுதான் நம்ம வாசிக்க வேணும். இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் உங்களோட பரிசுத்த வேதாமத்தில் பாருங்க. வாசிங்கப்பா. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் நல்லா கவனிக்கணும். நீங்க நம்பர் போட்டு வச்சுங்க. எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், இங்கிலீஷ்ல இண்டிக்னேஷன், எவ்வளவு கோபத்தையும். கோபம்னா ஒருவர் மேல் ஒருவர் படுகிற கோபம் அல்ல, பிசாசின் மேல, பாவத்தின் மேல, அசுத்தமான காரியத்தின் மேல எவ்வளவு வெறுப்பு உண்டாகிறது, எவ்வளவு கோபம் உண்டாகிறது, எவ்வளவு பயத்தை, தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தி விடுவேனோ என்று எவ்வளவு பயத்தையும், தேவ சமூகத்தை குறித்ததான எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். பக்தி வைராக்கியங்க. அந்த ஆவிக்குரிய ஆக்ரோஷம் சொல்வதற்கு பதிலாக ஒரு பக்தி வைராக்கியம். ஆண்டவருக்காக நான் நிற்பேன். யார் என்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, நான் சத்தியத்துக்காக நிற்பேன். ஆண்டவர் இயேசுவோடு நிற்பேன். யோவான் 6ஆம் அதிகாரத்தில்
ஆண்டவர் சத்தியத்தை பேசினபடினாலே ஆண்டவர் இயேசுவை தவறாய் புரிந்து கொண்டு சத்தியத்தை விளங்கி கொள்ளாமல் அவரை பின்பற்றாமல் அநேகர் அவளை விட்டு போன போது ஆண்டவர் சீஷரை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய் விடுவீர்களோ? அதற்கு சீமோன் பேதுரு சொன்ன, ஆண்டவரே, உம்மிடத்தில் ஜீவ வார்த்தைகள் உண்டே, உம்மை விட்டுட்டு யாரிடத்துல போவது? Where shall we go for the words of eternal life? நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்துகிறார். பக்தி வைராக்கியம் வேணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நமக்காக பக்தி வைராக்கியத்தோடு செயல்படுவார். அந்த 3 எபிரேய புருஷர்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன பக்தி வைராக்கியம்! உயிரே போனாலும் இந்த சிலைக்கு முன்பாக நாங்கள் விழுந்து வணங்க மாட்டோம். வைராக்கியம், வைராக்கியம். ஜீவனே போனாலும் சரி, உலகத்தோடு ஒத்து போக மாட்டோம். ஜீவனே போனாலும் சரி, உலகத்தாரை போல இருக்க மாட்டோம். நம்முடைய குடும்பத்தில், குடும்ப ஃபங்க்ஷனில், ரொம்ப குறிப்பாக திருமணத்தில், எல்லா காரியங்களும் சத்தியத்துக்காக நிற்போம். உலகத்தோடு ஒத்து போக மாட்டோம். எந்த சொந்தக்கார் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் தைரியமாக சொல்கிறேங்க. ஊழியத்துக்கு வந்த அந்த ஆரம்ப நாட்களிலே என்னோட சொந்த குடும்பத்தார் அநேக ஞாயிற்றுக்கிழமையில ஃபங்க்ஷன் வச்சுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில பர்த்டே ஃபங்க்ஷன், அந்த குடும்ப காரியங்களை வைத்துட்டு நீங்கள் தான் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன், எங்களோட குடும்ப அங்கத்திட்ட ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வச்சுக்கன்னா நான் வரவே மாட்டேன், யாராக இருந்தாலும் சரி. ஆரம்ப நாட்களில் என்கிட்ட கோபித்து கொண்டு நிறைய பேர் பேசுறதை விட்டுட்டாங்க. அதை பற்றி நான் கவலையப்படலை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையில இன்னைக்கு நான் சொல்ல முடியும், அப்படிப்பட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில ஃபங்க்ஷனை வைக்கிறது இல்லை. ஏன்னா நான் வரமாட்டேன்னு தெரியும். நான் வந்து அங்கே பிரசங்கம் பண்ணணும்னா மற்ற நாட்களில் தான் வைக்கணும், அப்போ தான் நான் வருவேன், இல்லைனா நான் வரமாட்டேன். ஹல்லேலூயா. இந்த காரியம் உங்களோட சொந்தக்காருக்கு தெரியணும். இந்த பிரதரை ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா வரமாட்டார், இந்த சிஸ்டரை நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷனை வச்சு இது கூப்பிட்டோன்னா இந்த சிஸ்டர் வரமாட்டாங்க. உங்களுக்கென்றே நாளை மாற்றி வைக்கணும். கர்த்தர் செய்வார். பக்தி வைராக்கியங்க, பக்தி வைராக்கியம். ஹல்லேலூயா. 4வது, promise possession produces generational impact. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம் நம்முடைய சந்ததியே பாதிக்கும். நல்ல விதத்திலே சந்ததியை பாதிக்கும். சந்ததியின் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த காத்தியர்கள், தாவீதோடு இருந்த யுத்த புருஷர்கள், அவர்கள் சத்துருக்களை துரத்தி அடித்து எல்லைகளை கைப்பற்றின போது தங்களுடைய சொந்த ஆசீர்வாதத்துக்காக அல்ல, வருங்கால சந்ததிக்காக சுதந்திரங்களை ஏற்படுத்தினார்கள். Amen. Not for themselves. They secured inheritance for generation. அவர்கள் சத்துருக்களை வென்று துரத்தி அடித்து எல்லைகளை கைப்பற்றின காரணம் தங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, தன்னுடைய சந்ததிக்காக. சந்ததிக்காக. தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், நீங்கள் தைரியமாய் ஒரு காரியத்தை கடந்து போவில்லை என்றால் உங்களுடைய குடும்ப சரித்திரத்தை கர்த்தர் மாற்றி எழுதுவார். If you courageously cross something what God wants you to, God will rewrite your family history. கர்த்தர் உங்களுடைய குடும்ப சரித்திரத்தை மாற்றி எழுதுவார். இன்னொன்று சொல்லட்டா, நீங்க மாத்திரம் தைரியமாக முழுமையாக கர்த்தருக்கு என்று கீழ்ப்படிவில்லை என்றால் கர்த்தர் உங்களுடைய எதிர்கால லக்கை மாற்றுவார். God will shift your future destinies. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க யோசித்து பாருங்க, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, இந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் அவனுடைய சந்ததிக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் முழு இஸ்ரவேல் தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு நபரா நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிவில்லை என்றால்
உங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்களோட குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களோட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்களோட பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் விளங்குவார்கள். கர்த்தர் உங்களோட கீழ்ப்படிதலை பார்த்து உங்களோட சந்ததி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நீங்கள் எடுக்க போகிற ஜெயம் நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் மாறும். Hallelujah. The victory that you take this year will speak for your children tomorrow. கர்த்தர் வெறுமையான நம்மிடத்தில் பேசுகிறதல்ல. ஐந்தாவதாக, promised possession glorifies God publicly. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம் தேவாதி தேவனை வெளியரங்கமாக மகிமைப்படுத்தும். யோசிச்சு பாருங்க, அந்த யுத்த புருஷர்கள் ஜெயித்த ஜெயம் என்னத்தை சொல்லிட்டு தெரியுமா? கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் அந்த சத்துருக்களை துரத்தி விட்டார்களே, அது எந்த ஒரு செய்தியை தருகிறது என்றால், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். ஒவ்வொரு ஜெயமும் தேவனுடைய உடன்படிக்கை எவ்வளவு உண்மை உள்ளது, தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆமென். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. Victory becomes a witness. உங்களுடைய ஜெயம் சாட்சியாய் மாறும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஜெயமும் சாட்சியாய் மாறும். நீங்க சோதனையில் ஜெயிக்கிறீங்களே, சத்ரு பிசாசை ஜெயிக்கிறீங்களே, உலகத்தை ஜெயிக்கிறீங்களே, மாமிசத்தை ஜெயிக்கிறீங்களே, ஒவ்வொரு ஜெயமும் என்னவா மாறும்? சாட்சியா மாறும். Victories will become witness. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். ஒவ்வொரு விஷயம் கரை புரண்டு வருகிற உங்களுடைய யோர்தானை நீங்கள் கடக்கும் போது ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கடந்த பிறகு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. கர்த்தர் எனக்காக ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், ஒரு பூர்ணமான ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாம் யோசித்து பாருங்க, அந்த மோரியா மலையை கடந்து போகும்போது, அந்த மோரியா மலையில் ஏறி அந்த பக்கமாக போகும்போது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவருடைய சந்ததியை பெருக பண்ணினாராம். சந்ததியை பெருக. ஆனால் அந்த மலை ஏறி, அந்த மோரியா மலை ஏறி போகிற ஒரு அனுபவம் வேதனை நிறைந்த அனுபவம் தான், உள்ளத்தை உடைக்கிற அனுபவம் தான். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு அருமையா இருந்த என்னுடைய ஈசாக்கை இழக்க போகிறேனே என்ற ஒரு வேதனை நிறைந்த இடம், ஒரு நேரம் தான். ஆனால் அந்த வேதனையின் மத்தியிலும் கர்த்தர் குறித்ததான அந்த ஒரு காரியத்தை கடந்து போன போது அதற்கு பின்பாக கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்தது மாத்திரமல்ல, சந்ததியின் பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, உடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையின் மணலத்தனையாக நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசம் நிஜமான சூழ்நிலைகளை நிராகரிக்கிறது அல்ல, ஆனால் வரம்பை நிராகரிக்கிறது. Faith does not deny reality but defies limitation. Limitation. யோசிச்சு பாருங்க, அந்த யுத்த புருஷர்கள் அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது தெரியுமா? ஏதோ தண்ணீர் தங்குற வரைக்கும் தண்ணீர், அதாவது யோர்தான் அமைதல் ஆகட்டும், அதற்கு பிறகு கடந்து போகிறோம் அல்ல, கடந்து போகிற யோர்தானை கடக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2026ஆம் ஆண்டு சவால்கள் வரலாம், சவால்கள் நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் நம்முடைய அபிஷேகம், நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அவைகளை காட்டிலும் வல்லமை உடையது என்று சொல்கிறேன். யோர்தான் கடை புரண்டு வரட்டும். Let the waters roar, but God's word rules. ஆமென். யோர்தான் கரை புரண்டு சீறி வந்தாலும் ஒரு சத்தியம் இருக்குது. என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் என்ன தெரியுமா சொல்றது? அவர்கள் யோர்தானை கடந்து, முதல் மாதத்தில் யோர்தானை கடந்து வந்தவர்கள் இவர்களே, பள்ளத்தாக்கில் இருந்த எல்லாரையும் துரத்தி விட்டவர்கள் இவர்களே, யோர்தானை கடந்தவர்கள் இவர்களே. எத்தனை பேருக்கு ஒரு வாஞ்சை இருக்கு, ஆண்டவரே அவர்களில் நானும் ஒரு மனுஷனா இருக்கணும்ப்பா, அவர்களில் நானும் ஒரு நபரா இருக்கணும்ப்பா.
ஒரே ஒரு காரியம் என்னை அதிகமாய் கவர்ந்தது இந்த வசனத்தில். கரை புரண்டு ஓடுகிற யோர்தானுக்கு முன்பாக நிற்கிறார்கள். இன்னும் சில நிமிஷத்தில் அதற்குள்ளாக காலடி வைத்து கடக்க போகிறார்கள். ஒருவரும் முறுமுறுத்ததாக பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லலைங்க. ஒருத்தர் முறுமுறுக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் முறுமுறுத்தார்கள். மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். எகிப்திலே இருந்திருக்கலாமே, நீர் ஏன் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து எங்களை கொலை செய்ய வேண்டும், எங்களை அழிக்க வேண்டும், நாங்கள் அங்கே இருந்திருக்கலாமே. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீதோடு கூட இந்த யுத்த புருஷனுடைய வாயிலிருந்து ஒரு முறுமுறுப்பின் சத்தம் வரலங்க. பரிசுத்த வேதம் சொல்லலை. நோ மர்மரிங்ஸ். சரி, எல்லாத்தையும் கூட்டி டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி கடக்கிறது. இல்லை, நோ டிஸ்கஷன், நோ மீட்டிங். ஹல்லேலூயா. தைரியமாய் கடந்து போனாங்க. தாழ்மையாக சொல்கிறேன், இந்த வருஷத்தில் என்னதான் உங்களுடைய யோர்தான் கடை புரண்டு ஓடினாலும் தயவு செய்து முறுமுறுக்க வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். இன்னைக்கு சங்கீத தியானத்தில் கேட்டோம்ல, கர்த்தர் எப்படி எல்லையை வைத்திருக்கிறாரா? அந்த எல்லை சிறப்பான சுதந்திரம். கர்த்தர் வரைந்திருக்கிற எல்லை எப்படி? நேர்த்தியான எல்லை. கர்த்தர் ஒரு கோட்டை வரைஞ்சி அதுக்குள்ள நம்மளை வைத்திருக்கிறார். நம்மளோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எல்லையை விட்டு வெளியே வந்து அவங்கள போல இவங்கள போல இருக்கலாமே, அவங்க இந்த இதை வாங்கியிருக்கிறாங்க, நம்மளும் வாங்கலாமே. சகோதரிகளை கேட்குறீங்களா? இதுதான் வீட்டில் பிரச்சனை. அந்த அம்மா இதை வாங்கியிருக்கிறாங்க, நம்மளும் வாங்குவோம். தேவை இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். அந்த அம்மா பக்கத்து வீட்டு அம்மா வாங்கிட்டாங்களாம், ஆனாலும் இந்த அம்மா வாங்கணுமா? எல்லையை விட்டு வெளியே போறீங்க. கர்த்தர் உங்களை ஒரு எல்லைக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த எல்லையில் நம்ம சந்தோஷமா இருக்க பழகிக்கொள்ளணும். இதை தான் பவுல் சொல்றாரு. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்க தெரியும், பரிபூர்ண அடையவும் தெரியும். எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். இது தானா வராது பிரதர். மனரம்யமா இருக்கிறது தானா வருகிறது அல்ல, அது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த வருஷத்தில் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. சூழ்நிலையை குறை சொல்லவே கூடாது. இன்னொன்று சொல்லட்டா, நீங்க என்கிட்ட கோச்சு கூடாது. ஆண்டவரே, என்னோட சூழ்நிலையை மாத்துங்க, இந்த நபரை மாத்துங்க, என்னோட பாஸை மாத்துங்க, என்னோட வேலை ஸ்தலத்தை மாத்துங்க. தயவு செய்து கேட்காதீங்க, தயவு செய்து கேட்காதீங்க. மாற்றி கேட்கிறது அல்ல, எந்த சூழ்நிலையிலும் கடக்க பழகினவர்கள். ஆமென். கருத்தரங்கு நீ வந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சத்தியம். அந்த கடுகு மரத்தை குறித்து தியானித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? பயங்கரமான ஒரு வெப்ப சூழ்நிலையிலும் அந்த கடுகு மரம் வளருது. இஸ்ரேலில் மழை அதிகம் இல்லை, அந்த சூழ்நிலையில் கடுகு மரம் செழித்து ஓங்கி வளர்கிறது. அதே போல் நம்முடைய தேசத்தில் மிகுந்த குளிர்ச்சியான பகுதி இமாலயாஸில் அந்த கடுகு மரம் செழித்து வளர்கிறது. அப்போ அந்த கடுகு மரத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குற செய்தி, ஒரு விசுவாசம் கடுகு விதையை போல இருக்க வேண்டும் என்று சொன்னது காரணம் என்ன? அது குளிர்ச்சியான ஒரு வெப்ப நிலைமையோ அல்லது வெப்பமான வெப்ப நிலைமை எங்கு இருந்தாலும் நான் வளருவேன். என்னோட வளர்ச்சியை எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியாது, தடுக்க முடியாது. அதுலேருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா? கடுகு மரம், ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை மாற்றுங்கன்னு ஒரு நாளும் ஜெபித்ததில்லை. ரொம்ப வெப்பமாக இருக்கு, ஆண்டவரே கொஞ்சம் கிளைமேட்டை மாற்றுங்க. ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு, கொஞ்சம் கிளைமேட். இல்லை இல்லை, கடுகு மரம் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? எங்கே வேணாலும் என்ன வைங்க, நான் வளருவேன். தண்ணி ஊற்றினாலும் வளருவேன். பராமரிக்கப்பட்டாலும் பராமரிக்கப்படாவிட்டாலும் வளருவேன். எந்த சூழலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு விசுவாசி வளருவார்கள். இதை மாற்றுங்க ஆண்டவரே, அதை மாற்றுங்க ஆண்டவரே, இந்த பாஸை மாற்றிட்டு வேற பாஸை கொடுங்க ஆண்டவரே. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தாவீது ஒரு பெரிய மதிலுக்கு முன்னாடி நிற்கிறாரு. ஆண்டவரே, இந்த மதிலை நீர் எரிகோ மதிலை தகர்த்தது போல இந்த மதிலை தகர்த்து போடும். வேதத்துக்கு ஒத்த ஜெபம் தான் அது. நான் சொல்றது விளங்குதா?
தாவீது ஒரு பெரிய மதிலுக்கு முன்னாடி நின்றுட்டு பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி, எரிகோ மதிலை தகர்த்து போட்டீங்களா ஆண்டவரே, இந்த மதிலையும் தகர்த்து போடு. இல்லை, இந்த மதிலை என் தேவனால் இந்த மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்குதுங்க, மதிலை தகர்த்த சரித்திரம் வேதத்தில் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர் சில விஷயத்தில் தகர்க்க மாட்டார். அநேக சமயத்தில் ஆண்டுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய நோக்கத்தை விளங்கி கொள்ளாமல் நம்ம ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல நம்ம தாண்டி போனோமோ அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு, ஆண்டவரே இந்த மதிலை உடைங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் நடக்காது. ஏன்னா ஆண்டோட நோக்கம் என்ன? உடைக்கிறது அல்ல, தாண்டுறது. எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபம். அப்ப தேவனுடைய இருதயத்தை அறிய வேண்டுமானால் நமக்கு உறவு வேண்டும், ஒரு உறவு வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் அந்த கடந்தார்கள் என்று சொல்லும்போது தீர்மானம், கடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானங்க. யாருமே கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை தற்செயலா கடக்கிறவங்க யாருமே கிடையாது. யாராவது தற்செயலா கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடப்பாங்களா? ஏதோ தெரியாம கடந்துட்டேன், இல்லை, தெரிஞ்சுதான், அறிந்தே தெரிந்தே. அதனால தான் யோசுவா சொல்றாரு, நீங்க எழுந்து இந்த யோர்தானை கடந்து போங்கள். ஆண்டவர் யோர்தானை, நீ எப்படி இருக்குது யோர்தானை, எப்ப கரை புரண்டு ஓடும், எப்ப அமைதலா, இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரா, போயிடணும். ஆண்டவர் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன தெரியுமா? யோர்தானை குறித்து படிக்காத, ரிசர்ச் பண்ணாதீங்க. இந்த யோர்தான் எப்படி கரை புரண்டு ஓடுகிறது, எப்போ அமைதலாகும், ஏன் கரை புரண்டு ஓடுகிறது, நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தரை படிங்க. யோர்தான் எத்தனை பேருக்கு விளங்குது? பிரச்சனையை ஆராய்ஞ்சு பார்க்காதீங்க. இந்த பிரச்சனை எப்படி வந்தது, ஏன் வந்தது, யார் இடத்துல வந்தது, இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லாத விஷயம். பிரச்சனையை படிக்கக்கூடாது, கர்த்தரை படிக்கணும், கர்த்தரை அறியணும். நீங்க கர்த்தரை படிச்சு அறிஞ்சிட்டீங்கன்னா கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் உங்களை படிக்க ஆரம்பிச்சிடும். ஓ, இந்த நபர் வேற, இவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற நபர். ஹல்லேலூயா. உங்களோட பிரச்சனை உங்களை அறிய வேண்டும். நாம் பிரச்சனை அறிய வேண்டிய அவசியமே இல்லை. நாம் கர்த்தரை அறிந்தால் போதும். பிரச்சனை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை அறிவோமானால் பிரச்சனை நம்மை அறிய பிரயாசப்படும். பிரச்சனைக்கு நாம் யாருன்னு தெரியும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இன்னொரு குறிப்பை சொல்றேன். உடனடியாக கீழ்ப்படிதல், prompt obedience activates divine partnership. உடனடியாக கீழ்ப்படியும் போது தேவன் நம்முடைய பங்காளியாய் மாறிவிடுகிறார், நம்முடைய பங்காளியாக மாறிவிடுகிறார். நீங்கள் பிரச்சனையின் மத்தியிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவேன் என்று சொல்லும்போது தேவன் தம்முடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறவராயிருக்கிறார், தம்முடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறவராயிருக்கிறார். நீங்க சிந்தித்து பார்க்கணும். கவனிக்கிறீங்களா? இன்னும் சில நிமிஷத்தில் முடிக்க போறோம். அதாவது ஒரு ஏரோப்ளேன், அந்த ஏரோட்ரம் விமான நிலையில ஒரு ஏரோப்ளேன் நிக்குது. நின்றுட்டு இருக்கிற வரைக்கும் உயர எழும்ப முடியாதுங்க. அந்த ஏரோப்ளேன் உயர எழும்பணும்னா அந்த ரன்வேல ஓடணும். அந்த ஓடுதளத்தில் துரிதமாக ஓடணும், முன்னேறி ஓடணும். ஏரோப்ளேன் பின்னால் ரிவர்ஸில் போச்சுன்னா மேலே ஏற முடியாது. இன்றைக்கி நிறைய விசுவாசி ரிவர்ஸில் போயிட்டு, அதனால தான் மேலே எழும்ப முடியல. சில விசுவாசிகள் இருக்கிற இடத்துலையே பயந்து போய் அப்படியே தங்கி ஒரே இடத்துல நிற்கிறாங்க. இல்லை, என்னைக்கு அந்த ஏரோப்ளேன் துரிதமாய் ஓட ஆரம்பிக்கிறதோ அப்போதாங்க பூமியை விட்டு உயர எழும்புகிறது. இதை நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது பயந்து அப்படியே தேங்கி நின்று விடுவோமானால் உயர எழும்ப முடியாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவேன்னு நீங்கள் ஓடிட்டீங்கன்னா
கர்த்தர் உங்களை அப்படியே தூக்கி மேலே எழுப்பிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்களேன். பிரச்சனையின் மத்தியிலே ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்ந்தவர்கள், போராட்டத்தின் மத்தியிலே தேவனையே நோக்கி பார்த்தவர்கள், தேவனை கிட்டி சேர்ந்தவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் அவளை உயர்த்தி எழுப்பினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதே போலதாங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனையின் மத்தியிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி ஓடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர எழும்ப பண்ணுவார், உயர எழும்ப பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நின்ற போது ஏதோ இங்கேதான் என்பது சாக வேண்டும், இங்கேதான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் நினைத்தார்கள். ஆனால் மோசே மூலமா ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை முன்னே போக சொல், அவர்களை முன்னே போக சொல். இது மனுஷ புத்திக்கு எட்டாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தருடைய ஞானம் அது. கர்த்தர் அப்படிதான் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முன்னேறுகிற வருஷம், 2026 ஆண்டு ஆவிக்குரிய முன்னேற்றத்தின் ஆண்டு. என்ன போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே நான் பின்தங்கி போக மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் முன்னேறுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தீர்மானம் எடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற விதம் ஆச்சரியமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். இந்த செய்தியை, இந்த ஆராதனை முடிப்பதற்கு முன்பாக சில தீர்க்க தரிசனமான அறிக்கைகளை நாம் செய்ய போகிறோம். ஒரு 10 தீர்க்க தரிசன அறிக்கைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்முடைய தீர்க்க தரிசன அறிக்கைகள் தான் வாக்கு தத்தத்தை சுதந்திரமாக மாற்றும். எவ்வளவுக்களவு தீர்க்க தரிசன அறிக்கைகள் செய்கிறீர்களோ அவ்வளவுக்களவு வாக்கு தத்தங்கள் சுதந்திரங்களாக மாறும். ஒரு 10 தீர்க்க தரிசன அறிக்கைகளை நாம் செய்ய போகிறோம். ஆயத்தமா? விசுவாசத்தோடு பண்ணணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து அதை பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் எனக்காக வாக்கு பண்ணின எல்லாவற்றையும் சுதந்திரிப்பேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க. பிரதர், சிஸ்டர், ஒன்று கவனிங்க. மனுஷர்கிட்ட பேசுறதுக்கும் ஆண்டோட்ட பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு மனுஷன்கிட்ட பேசும்போது யோசிக்காம எதை வேணாலும் பேசலாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டோட்ட அப்படி பேசிடக்கூடாது. ஒரு காரியத்தை ஆண்டோட்ட நம்ம பேசுகிறோன்னா பயந்து, அறுத்தப்படுத்தி, உணர்ந்து, உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையோடு சொல்ல வேண்டும். இந்த அறிக்கைகளை நீங்கள் மனுஷத்தில் சொல்லலை, யார்கிட்ட சொல்கிறோம்? ஆண்டோட்ட சொல்கிறோம். ஆகவே மனுஷர்கிட்ட பேசுறது போல பேசாதீங்க. ஆண்டோட்ட மறுபடியும் சொல்லமா, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணின எல்லா சுதந்திரத்தையும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன். ஆமென். இரண்டாவதாக, கர்த்தர் எனக்காக ஒரு நிலத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கும் போது ஒரு நதியை பார்த்து நான் நின்று விட மாட்டேன். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் சிலருக்கு சொந்த இடத்தை வைத்திருக்கிறார், சொந்த வீட்டை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒன்று சுதந்திரிக்கிற ஒரு பூமியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உங்களுடைய குடியிருப்பு ஸ்தலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது, உங்களுக்கு என்று ஒரு எல்லையை குறித்து வைத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றார். யோசிச்சு பாருங்க, யுத்த புருஷர்களுக்கு கடந்து போன பிறகு சுதந்திரிக்க வேண்டிய பூமி இருக்கிறது. இவங்க கரை புரண்டு ஓடுகிற அந்த நதியை பார்த்து இங்கே நின்றுட்டாங்கன்னா அந்த பூமியை சுதந்திரிக்க முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா எல்லைகளையும் ஆவிக்குரிய ரீதியில, பொருளாதார ரீதியில, ஊழியத்திலே நான் சுதந்திரித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏதோ வாழ்க்கை பிழைப்பதற்காக அல்ல, சுதந்திரிப்பதற்காகவே கர்த்தர் தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சுதந்திரத்தை
எதிர்த்து போராடுகிற சத்துருக்களை கர்த்தருடைய வல்லமை அழிக்கும். என்னுடைய சுதந்திரத்துக்கு விரோதமாக எதிர்த்து போராடுகிற சத்துருக்களை தேவனுடைய வல்லமை அழித்து போடும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன். ஆமென். என்னுடைய உடனடியான கீழ்ப்படிதல் மூலமாக என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வருங்கால சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நான் பாதி கடக்கிறவன் அல்ல, முழுமையாய் கடந்து முழுமையாய் ஜெயித்து முழு சுதந்திரத்தை அடைகிறவன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே கர்த்தர் எனக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். நான் அனுபவிக்கிற ஜெயங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவன் உண்மை உள்ளவர் என்பதை என்னோடு கூட இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. யோர்தான் எனக்கு பின்பாக இருக்கிறது, எனக்கு முன்பாக சுதந்திரம் இருக்கிறது. கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த அறிக்கைகளை இன்னைக்கு செய்தோம். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசன அறிக்கைகளை நீங்கள் செய்ய தவற வேண்டாம். இந்த தீர்க்கதரிசன அறிக்கைகள் உங்களுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரமாக மாற்றும். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். ஆவியானவர் நம்மத்தில் சேவாடி கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசன ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது சகோதரனே. கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசன ஆவியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நீ சொல்லுகிறபடியே ஆகும், நீ சொல்லுகிறபடியே ஆகும், நீ சொல்லுகிறபடியே ஆகும். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயிட்டு சொல்லி உடைய இருதயத்தில் அப்படியே விசுவாசிப்பாயானால் நீ சொல்லுகிறபடியே ஆகும். ஆமென். கர்த்தருடைய சமுத்திரம் அப்படி எழுந்து நிற்கக்கூடாது. தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முழுமையான ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். முழுமையான ஜெயம். ஹல்லேலூயா. கிழக்கையும் மேற்கையும் ஒரு முழு ஜெயத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பகுதியிலே ஜெயித்து இன்னொரு பகுதியிலே தோல்வி அடைகிற அனுபவம் இனிமேலும் இல்லை. கர்த்தர் முழுமையான ஜெயம், எல்லையில்லாத ஜெயங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. எல்லா கண்களும் மூடியிருப்பதாக ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, அந்த கரை புரண்டு வருகிற யோர்தானிலே நீ ஒரு நாள் மூழ்கி போகிறதில்லை. கரை புரண்டு ஓடுகிற யோர்தானிலே நீ ஒரு நாள் மூழ்கி போகிறதில்லை. ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தின் விசுவாசத்தின் காலகட்டத்திலே நீ ஒருபோதும் பின்வாங்குகிறதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்கிற சிறந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற ஒரு வருஷம் இது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீதோடு கூட யுத்த மனுஷர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர்கள் யாரும் ராஜாக்கள் அல்ல, தீர்க்கதரிசிகள் அல்ல, ஆசாரியர்களும் அல்ல, சாதாரண மனுஷர்கள். ஆனால் கீழ்ப்படிய அவர்களுக்கு இருதயம் இருந்தது. தாவீது சொன்ன உடனே அந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை கடக்கத்தக்கதான ஒரு இருதயம், ஒரு கீழ்ப்படிதல் அவர்களுக்குள்ள இருந்தபடினாலே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், எந்த கரை புரண்டு ஓடுகிற யோர்தானும் உங்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை தடை செய்ய முடியாது, உங்களை மூழ்கடிக்க முடியாது. எந்த பள்ளத்தாக்கும் உங்களை தோற்கடிக்க முடியாது. எந்த சத்துருவும் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. எந்த சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழுந்து நிற்க முடியாது. நீங்கள் ஜெயமாய் கடப்பீர்கள், ஜெயத்தை காண்பீர்கள், பூரணமான வெற்றியை அடைவீர்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே கர்த்தர் பயத்தை கடந்து போக செய்வார். உங்களுடைய கடந்த கால தோல்விகளை கடந்து செய்வார். கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன், கடந்த ஆண்டிலே எந்தெந்த காரியம் உங்களை தடை செய்து நிறுத்தினதோ அந்த காரியங்கள் இந்த வருஷத்திலே உங்களை ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. தடை செய்ய முடியாது. எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு எதிர்த்து நின்றதோ அந்த காரியங்கள்லாம் இந்த வருஷத்தில் பின்வாங்கி போகும். உங்களுக்கு முன்பாகவே அவைகள் பின்வாங்கி போகும். எந்தெந்த காரியங்கள் தாமதமானதோ அந்த காரியங்களை கர்த்தர் துரிதப்படுத்துகிற ஒரு வருஷம் இது. கால தாமதமாக இருக்கிற சகலவற்றையும் கர்த்தர் துரிதப்படுத்துவேன் சொல்லுகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இதை கர்த்தராகிய நான் ஏற்ற சமயத்திலே துரிதமாய் செய்வேன். துரிதமாய் செய்வேன். துரிதமாய் செய்வேன். பூராபாலமா சந்தராலமா கதானமா. கர்த்தர் ஒரு காரியத்தை துரிதப்படுத்தினால் ஹல்லேலூயா, அதை தடை செய்ய ஒருவனாலும் முடியாது. ஒருவனாலும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்வோமா? தேவனுடைய ஆவியானவர் நம்மத்திலே செய்வாடி கொண்டிருக்கிறார். ஓ ரிபாலபா சந்தராலபா கதாராரியா ரிகபாலாதியாந்தலாலபா சந்தராலபா கதாராரியாலபா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக வருஷங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்திலே நீங்கள் கடக்கிற காரியம் வித்தியாசம் என்று ஆவியானவர் சொல்றார். கடந்த வருஷங்களிலே நீங்கள் அநேக அனுபவங்களை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் வித்தியாசமானது என்று சொல்றார். இந்த வருஷத்திலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உங்களை கடக்கப்படுகிற கர்த்தர் மாத்திரமல்ல, உங்களை ஜெயிக்கப்படுகிற கர்த்தர். ஜெயிக்கப்படுகிற கர்த்தர் மாத்திரமல்ல, உங்களுக்காய் வைத்திருக்கிற சுதந்திரத்தை உங்களுக்கு என்று வாய்க்கப்படுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். ஓ தேவ பிரசனம், தேவ பிரசனம். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய மகிமையின் பிரசனம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி. வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Thank you. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாதே. மானிடர் மாறிடுவார், பரன் இயேசு மாறிடாதே. உன் இயேசுவை அண்டிக்கொள், அண்டிக்கொள். உன் நேசர் பாதம் தேடிக்கொள், தேடிக்கொள். உன் மேல் தம் கண்ணை வைத்து திவ்ய பாதை காட்டிடுவார். வாக்கு தத்தம் செய்தவர், தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாதே. மானிடர் மாறிடுவார், பரன் இயேசு மாறிடாதே. வாக்கு தத்தம் பண்ணவர், வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாதே. மானிடர் மாறிடுவார், பரன் இயேசு மாறிடாதே. உன் இயேசுவை அண்டிக்கொள், அண்டிக்கொள். உன் நேசர் பாதம் தேடிக்கொள், தேடிக்கொள். உன்
திவ்ய பாதை காட்டிடுவார். கண்ணை வைத்து திவ்ய பாதை காட்டிடுவார். கண்ணை வைத்து திவ்ய பாதை காட்டிடுவார். கண்ணை வைத்து திவ்ய பாதை காட்டிடுவார். உன் இயேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள். உன் தேச பாதம் தேடிக்கொள் தேடிக்கொள். உன் தேசம் கண்ணை வைத்து திவ்ய பாதை காட்டிடுவார். கண்ணை வைத்து திவ்ய பாதை காட்டிடுவார். உன்மேல் தம் 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 கண்ணை வைத்து திவ்ய பாதை காட்டிடுவார். ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை கத்த, ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை. ஓ ராபாலாதி சந்தரால மகராதி அந்தரால. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, என் மகனே மகளே, ஒரு சாதாரண விடுதலை அல்ல, நான் உங்களுக்கு ஒரு ஆளுகை வைத்திருக்கிறேன். ஆளுகை வைத்திருக்கிறேன். நான் உங்களை உயர்த்துவேன். அநேகருக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துகிற கர்த்தர், உன் தலையை உயர்த்துகிற கர்த்தர், உன் தலையை உயர்த்துகிற கர்த்தர். நீ வாளாகாமல் நீ தலையாவாய், நீ கீழாவாமல் மேலாவாய், நீ மேலாவாய். நன்றி ஆண்டவரே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதம், உடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதம். ஓ ராபா ஷபாலா ரிகாபா ஷந்தராலமா ரிகாபாராதி அந்தராலமா ஷந்தராலமா கதாலமா ஓ ரிகாபாலாலமா ஷந்தராலமா கதாலமா ஓ ரிமாராதி அங்கதாலமா ஷந்தராலமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ we thank you God. நன்றி ஆவியானவரே. தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை உணருங்க, தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை உணருங்க. Thank you Jesus. ஓ ரமணாதியா ஹalleluya. ஓ praise you. Thank you Holy Spirit. Thank you. Thank you. Thank you Lord. Thank you Lord. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனமே, நீங்கள் குறுகி போவதில்லை, நீங்கள் பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ குறுகி போவதில்லை,
நான் உங்களை பெருக பண்ணுவேன். மந்தையை பெருக பண்ணுவது போல மனுஷரை பெருக பண்ணுவேன். இஸ்ரவேலிலே காணப்படுகிற பரிசுத்த மந்தையை போல ஜனங்களை பெருக பண்ணுவேன். ஜனங்களை பெருக பண்ணுவேன். ஜனங்களை பெருக பண்ணுவேன். ஆத்துமாக்களை பெருக பண்ணுவேன். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. உன்னை ஒடுக்கினவர்கள் இனிமேலும் உன் பக்கமாய் கடந்து போவதில்லை. உன்னை ஒடுக்கினவர்கள் இனிமேலும் உன் பக்கமாய் கடந்து போவதில்லை. ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியாய் ஓடி போவான். அசீரியன் உனக்கு விரோதமாக அம்பு எய்வதில்லை, கொத்தளம் போடுவதில்லை. நன்றி. உன்னை ஒடுக்குகிறவர்கள் இல் பொருளாவார்கள். உன்னை எதிர்க்கிறவர்கள் நீ தேடியும் அவர்களை காணாதிருப்பார். நன்றி ஆவியானவரே. என்னுடைய பார்வையில அருமையானவர், என்னுடைய பார்வையில அருமையாயிருக்கிறபடினாலே உன் எல்லா சகோதரரை பார்க்கலாம் நீ கணம் புரிஞ்சவனாக இருப்பார் இந்த சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Thank you Lord. நன்றி ஆவியானவரே. பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என் ஜனமே நீ கலங்காதே. இத்தனை வருஷமாய் கால தாமதமான காரியங்களை நான் துரிதப்படுத்துவேன். இத்தனை ஆண்டுகளாக உன் வாழ்க்கையிலே காலதாமதமான காரியங்களை நான் துரிதப்படுத்துவேன், துரிதமாய் நிறைவேற்றுவேன், துரிதமாய் காரியங்களை செய்வேன். Thank you Lord. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுவேன். நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. அருமையான சபையாரே, இந்த வருஷம் ஆண்டவராகிய இயேசுவை அண்டிக் கொள்ளுகிற வருஷம், அண்டிக் கொள்ளுகிற வருஷம், நேசுடைய பாதத்தை தேடிக் கொள்ளுகிற வருஷம், தேடுகிற வருஷம். உங்கள் ஆண்டவராகிய இயேசுவை அண்டிக் கொள்ளுங்க. அவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. சிஸ்டர், பிரதர், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்க. நேசுடைய பாதத்தை தேடி பற்றி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காய் நீதியை சரி கட்டுவார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தத்தை செய்வார். நீங்கள் உங்களுக்காக வாய் திறந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக கர்த்தர் பேசுவார். உங்கள் பட்சத்திலே வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்கள் பட்சத்திலே பேசுவார். நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு ராத்திலே யாக்கோபுக்காக லாபானிடத்திலே பேசின கர்த்தர் உங்கள் பட்சத்திலே உங்களுக்காய் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசும்போது அவருடைய எல்லா தீய செயல்கள், அவருடைய தீய தீர்மானங்கள், திட்டங்கள் எல்லாம் அதமாகும். எல்லாம் அதமாகும். சத்துருடைய தீய செயல்கள்
அவருடைய திட்டங்கள் சகலமும் அதமாக்கப்படும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த மொர்தெக்காய்க்கு நிமித்தம் அன்னைக்கு ராத்திரில அந்த ராஜாவுக்கு நித்திரை வராமல் கர்த்தர் பார்த்தார். உங்கள் நிமித்தம் கர்த்தர் இப்படி செய்வார் என்று சொல்கிறார். Thank you Holy Spirit. Thank you Lord. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனமே, உன்னை பகைத்தவர்கள், உனக்கு எதிர்த்து போராடினவர்கள், உனக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களை கொண்டே நான் உன்னை கனப்படுத்துவேன். நான் உன்னை கனப்படுத்துவேன். அவர்களை கொண்டே நான் உன்னை கனப்படுத்துவேன். எந்த ஆமான் மொர்தெக்காய்க்காக விரோதமாக எதிர்த்து மொர்தெக்காயும் யூத குலத்தையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்த அதே ஆமானை கொண்டு கர்த்தர் மொர்தெக்காயை கனப்படுத்த கூடுமானா, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அவர்களை கொண்டே கர்த்தர் உங்களை கனப்படுத்த போதுமானவரார். நன்றி ஆண்டவரே. சிலர் உள்ளத்துல நீங்க இப்படியாய் சொல்கிறதை கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வீட்டாரே எனக்கு சத்துருக்களா இருக்கிறார்களே, என்னுடைய வீட்டாரே எனக்கு சத்துருவா இருக்காங்க, என்னுடைய வீட்டாரே எனக்கு விரோதமா எதிர்த்து போராடுறாங்க, என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்ற கர்த்தருடைய பிள்ளையே, தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார். கர்த்தர் சொல்கிறார், என் மகனே நீ கலங்காது, உடைய குடும்பம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. யோசேப்புக்கு விரோதமா குடும்பம் எழும்பினது உண்மைதான். ஆனா அந்த யோசேப்பை வைத்துதான் யோசேப்புக்கு விரோதமான எழுப்பின குடும்பத்தை நான் ஆதரித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற குடும்ப அங்கத்தினர்கள் உங்களிடத்திலே சகாயத்துக்காகவும் ஆதரவுக்காகவும் உங்களிடத்தில் வந்து நிற்க பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை நாம் Thank you God. Praise you Father. Thank you. நாம் ஜெபிப்போம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். துவக்கத்தின் எம்மட்டுமாய் ஆவியானவர்களோடு கூட இருந்து எங்களுடைய பாடல் வேளையிலும் எங்களுடைய ஆராதனை நேரத்திலும் இந்த செய்தி நேரத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. நீர் பேசுகிற தெய்வம்யா, எங்களுடைய நிலைமை அறிந்த தெய்வம்யா, நாங்கள் போகிற பாதை அறிந்த கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவினை தொடர்ந்து எங்களோடு கூட பேசு. குடி வந்த சபையாரை கர்த்தர் ஆசீர்வதி. உங்களுடைய தயவுள்ள நல்ல கரம் சிரத்தாழ்த்தி இருக்கிற ஒவ்வொரு மீதும் தங்கட்டும். நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும் ஆய்ச்சிருக்கிறோம். உங்களுடைய பிரியாத தேவ சமூகத்தோடு இந்த இடத்தை விட்டு கலைந்து போக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லா கன துதி மகிமையாமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551
648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 0431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகம் www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.